இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. லெபு அம்பாங் சாலைக்கு வி டேவிட் பெயரை வைத்து மரியாதை செய்வோம், ராமசாமி மீண்டும் பரிந்துரை. தலைநகர் லெபு அம்பாங் சாலைக்கு மறைந்த தொழிற்சங்கவாதி வி டேவிடின் பெயரை சூட்ட வேண்டும் என உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் வி ராமசாமி பரிந்துரைத்துள்ளார். அந்த சாலையை செட்டியார் தெரு என பெயர் மாற்றம் செய்ய மாய்க தேசிய துணைத் தலைவர் ஸ்ரீ எம் சரவணன் பரிந்துரை செய்துள்ளார். ஆனால் அது மலேசியாவின் பன்முக தன்மைக்கு பொருத்தமற்றது என ராமசாமி சொன்னார். வி டேவிட் மலேசிய தொழிற்சங்கத்தின் நாயகன் ஆவார். தவிர அரசியல் செயற்பாடுகளுக்காக அப்போதைய உள்நாட்டு பாதுகாப்பு சட்டமான ISA-வின் கீழ் இருமுறை கைது செய்யப்பட்டார். மே 1 தொழிலாளர் தினம் மலேசியாவில் அரசாங்க பொது விடுமுறையாக அறிவிக்கப்படவும் அவரே முக்கிய பங்கு வகித்தார். DAP-யும் மலேசிய தொழிற்சங்க காங்கிரசுமான MTUC-யும் பலமுறை அவரை பெயர் சாலைக்கு பரிந்துரைத்தது அது நடைமுறைக்கு வரவில்லை என ராமசாமி சுட்டிக்காட்டினார். எனவே வி டேவிடின் பெயரை லெபு அம்பாங் சாலைக்கு சூட்டுவது தொழிலாளர்களின் உரிமைக்கும் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்திற்குமான அவரது பங்களிப்பிற்கும் ஒரு தகுந்த மரியாதையாக இருக்கும் என பேஸ்புக் பதிவில் ராமசாமி குறிப்பிட்டார். மகள் மீண்டும் எழுந்து நடக்க வேண்டி லுக்கூட்டில் தந்தை நடத்தும் கருணையே உருவமாகி நிதி திரட்டும் நிகழ்ச்சி. அப்பா, நான் எப்போது மீண்டும் நடப்பேன்? இந்த கேள்வியே போர்ட் டிக்சனை சேர்ந்த சரவண தீத்தாவின் இதயத்தை தினமும் கிழிக்கிறது. அவரின் மகள் சமீதா கிருஷ்ணா கடந்த பிப்ரவரி மாதம் நிகழ்ந்த சாலை விபத்தில் இடது இடுப்பு எலும்பு பாதிக்கப்பட்டு 6 மாதங்களாக நடக்கும் திறனை இழந்துவிட்டார். வலது கால் முட்டியும் கடுமையாக சேதமடைந்து கால் பகுதியில் இரத்த ஓட்டம் தேக்கம் அடைந்துள்ளது. நிலைமையை மோசமாக்கும் வகையில் சமீதாவின் ஃபெமூர் நெக் எலும்பும் பலவீனம் அடைந்து வருகிறது. அதற்கு உடனடியாக இடுப்பு எலும்பு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுகிறது. ஆனால் அதற்கான செலவு அதிகம். ஆனால் எப்படியும் நடந்துவிட வேண்டும். படித்து பட்டம் பெற்று மணமகள் முக ஒப்பனை துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற கனவுடன் இருக்கும் மகளை அவர் ஏமாற்ற விரும்பவில்லை. இதற்காக சரவண தீத்தா கருணையே உருவமாகி என்ற பெயரில் ஒரு நிதி திரட்டும் கலாச்சார நிகழ்வு நடத்தவுள்ளார். வரும் நவம்பர் 8ஆம் தேதி போர்ட் டிக்சன் லுகோட்டில் உள்ள ரீஜென்ட் ஹால் மண்டபத்தில் 200 ரிங்கிட் நுழைவு கட்டணத்துடன் நன்கொடையுடன் அந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சமீதாவின் கனவு மீண்டும் நடப்பது மட்டுமல்ல, வாழ்க்கை மீண்டும் தொடங்குவது. எனவே பொதுமக்களின் கருணையும் கடவுளின் ஆசீர்வாதமும் தன் மகளுக்கு தேவை என நம்பிக்கை தளராத சரவண தீர்த்தா கூறுகிறார். நன்கொடை அளிக்க விரும்புவோர் கீழ்காணும் திரையில் காணும் எண்களில் அவ்வாறு செய்யலாம். CIMB வங்கி 7027636317 R சரவண தீர்த்தா. தொடர்புக்கு 01956522222. 16 ஊடகவியலாளர்களுக்கு தீபாவளிக்காக தபுங் காஷி அட் ஹவானா உதவி. தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் தலைமையில் தபுங் காஷி ஹவானா திட்டத்தின் கீழ் உடல்நலம் மற்றும் வாழ்க்கை சவால்களை எதிர்கொள்ளும் 16 ஊடகவியலாளர்களுக்கு அண்மையில் தீபாவளி சிறப்பு உதவிகள் வழங்கப்பட்டன. சினாரி ஹரப்பான் உத்துகான் பெர்பாதுவான், அதாவது நம்பிக்கையை ஒளிர செய், ஒற்றுமையை வலுப்படுத்து என்ற கருப்பொருளில் தேசிய செய்தி நிறுவனமான விஸ்மா பெர்னாமாவில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இது மடானி அரசின் கருணை, ஒற்றுமை மற்றும் ஊடகத்துறையினருக்கு நன்றி தெரிவிக்கும் மனப்பான்மையை பிரதிபலிப்பதாக தியோனி சிங் சொன்னார். 2023 ஏப்ரல் மாதம் தேசிய செய்தியாளர் தினம் ஹவானாவை முன்னிட்டு தொடங்கப்பட்ட இம்முயற்சி இதுவரை 532 ஊடகத்துறையினருக்கு பலனளித்துள்ளது. இத்திட்டத்தை தொடர்புத்துறை அமைச்சும் பெர்னாமாவும் இணைந்து நடத்துகின்றன. பெறுநர்களுக்கு நிதி உதவியுடன் பரிசு கூடைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் தொடர்புத்துறை அமைச்சின் துணை தலைமை செயலாளர் மனு வீரபத்ரன், பெர்னாமா தலைவர் டாக்டர் வாங் சூன் வாய், பெர்னாமா தலைமை செயல் அதிகாரி நூருல் அஃபிடா கமாருல்டின், பெர்னாமா தலைமை செய்தி ஆசிரியரும் 2025 ஹவானா இயக்குநருமான அருள்ராஜு துரைராஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பகடிவதை பதிவான பள்ளிகளில், விடுதிகளில் CCTV கேமராக்கள். கடந்த 2 ஆண்டுகளில் பகடிவதை சம்பவங்களை பதிவு செய்த பள்ளிகளில் தங்கள் விடுதிகளில் CCTV எனப்படும் ரகசிய கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும் என பள்ளிகளுக்காக இருக்கும் கல்வி அமைச்சர் ஃபட்டினா சிட்டேக் தெரிவித்துள்ளார்.
இந்த ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி முதல் அமைச்சின் கீழ் உள்ள 200 பள்ளிகளின் தங்கும் விடுதிகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்துவதற்கு கல்வி அமைச்சு 3 மில்லியன் ரிங்கெட் ஒதுக்கியுள்ளது என நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமான பதிலில் ஃபட்லினா குறிப்பிட்டார். பள்ளிகளின் தேவை மற்றும் சாத்தியமான சிக்கல் போன்ற விவரங்கள் மதிப்பீட்டின் அடிப்படையில் சிசிடிவி கேமராக்களை பொருத்துவதற்கான பள்ளிகள் தேர்வு செய்யப்படும். கடந்த 2 ஆண்டுகளில் பகடிவதை விவகாரங்களின் பதிவு எண்ணிக்கை, அதிகமான மாணவர்கள் என்ற விவரங்களோடு ஏற்கனவே சிசிடிவி பாதுகாப்பு இல்லாததா அல்லது போதுமான பாதுகாப்பு இல்லையா ஆகியவை அளவுகோல்களும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படும். பொதுப்பணித்துறையின் ஆலோசனையின் அடிப்படையில் மின்சாரம் மற்றும் நெட்வொர்க் உள்கட்டமைப்பின் தயார்நிலை, தலைமை அரசு பாதுகாப்பு அதிகாரி அலுவலகத்திலிருந்து கேமரா பொருத்துதல் குறித்த தள சரிபார்ப்பு மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனை ஆகியவையும் இதில் அடங்கும். மாணவியை கத்தியால் குத்தி கொலை செய்த சந்தேக பேர் வழக்கில் 7 நாள் தடுப்பு வைப்பு. பந்தார் உத்தாமா டாமன்சாரா இடைநிலை பள்ளியில் 16 வயது மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணையில் உதவுவதற்காக 14 வயது மாணவனை 7 நாட்கள் தடுத்து வைப்பதற்கு மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. போலீஸ் துறையினரின் மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஷாருல் அனுவார் முகமது முஸ்தபா இந்த உத்தரவை பிறப்பித்தார். தண்டனை சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் விசாரிப்பதற்காக அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரை சந்தேக பேர் வழியை காவலில் வைக்க மாஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார். நேற்று காலை 9:30 மணியளவில் நடந்த இந்த சம்பவத்தில் SMK பண்டார் உத்தமா டாமன்சாராவில் 3ஆம் படிவ மாணவியை அப்பள்ளியை சேர்ந்த மாணவனால் கத்தியால் குத்தப்பட்டு இறந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அந்த சந்தேக நபர் கூர்மையான கத்தியையும் பள்ளிக்கு கொண்டு வந்ததாக நம்பப்படுகிறது. அந்த மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சம்பவத்திற்கான காரணம் இன்னும் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் போலீஸ் படை தலைவர் காலித் இஸ்மாயில் தெரிவித்தார். புகித் கெமுனிங் முதியோர் இல்லத்தில் 60க்கும் மேற்பட்டோருக்கு தீபாவளி உபசரிப்பு. ஜாலான் புகித் கெமுனிங் 8வது மைலில் அமைந்துள்ள முதியோர் இல்லத்தை சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட முதியோருக்கு தீபாவளி புத்தாடைகள் அன்பளிப்பு வழங்கப்பட்டு இரவு உணவுகளுடன் அவர்கள் உபசரிக்கப்பட்டனர். கோத்தகெமுனிங் சட்டமன்ற உறுப்பினரின் பிரகாஷ் சம்புநாதன் முயற்சியோடு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அந்த முதியோர் இல்லத்தை சேர்ந்த முதியவர்கள் மட்டும் இன்றி புகித் கெமுனிங் சுற்று வட்டார பகுதியில் உள்ள முதியோரும் அவ்விருந்து உபசரிப்பில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அனைத்து முதியோருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் தனது கையால் புத்தாடைகளையும் பண முடிப்பையும் வழங்கினார். புகித் கெமுனிங் இந்திய கிராமத்து தலைவர் நடராஜா, ஷா அலாம் மாநகர் மன்ற உறுப்பினர் யோகேஸ்வரி, அலாம் மெகா கிராமத்து தலைவர் கோபி ஆகியோருடன் இந்நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பள்ளிகளில் தொடரும் மாணவர் வன்முறையும் பாதுகாப்பு குளறுபடிகளும். அதிரடி நடவடிக்கைக்கு மாய்கா இளைஞர் மற்றும் பிரிகேட் பிரிவுகள் கோரிக்கை. அண்மை காலமாக பள்ளிகளில் அடுத்தடுத்து நிகழும் மாணவர் கொலை, தற்கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறித்து மாய்கா இளைஞர் பிரிவும் இளைஞர் பணிப்படையும் கடும் அதிருப்தியையும் கவலையையும் தெரிவித்துள்ளன. பிரிகேட் MIC பணிப்படை தலைவர் ஆண்ட்ரூ டேவிட் நேற்று பெட்டலிங் ஜெயா பண்டார் உத்தமாவில் நடந்த மாணவர் கொலை சம்பவம் குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்தார். மாணவர்கள் மத்தியில் குற்ற செயல்கள் அதிகரிப்பது ஆபத்தான போக்கை குறிக்கிறது. எனவே வயது குறைந்த குற்றவாளிகளுக்கும் இனி கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என ஆண்ட்ரூ கேட்டுக்கொண்டார். குற்ற செயல்களை எதிர்க்கும் தலைமுறை எனும் பிரச்சாரத்தின் கீழ் பிரிகேட் MIC பணிப்படை பள்ளி மாணவர்களுக்கு குற்றவியல் விழிப்புணர்வு மற்றும் ஆலோசக உதவிகளை வழங்கும் என்றும் அவர் சொன்னார். இவ்வேளையில் பள்ளி என்பது பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டும், பயமும் துயரமும் நிறைந்த இடமாக அல்ல என தேசிய இளைஞர் பிரிவு தலைவர் அரவிந்த் கிருஷ்ணன் வலியுறுத்தினர். SPM கருத்தரங்கில் 160 மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். யூனிடன் பல்கலைக்கழகத்தின் ஆதரவுடன் சோசியல் ஐடெனாகா அமைப்பின் யூனிட்டல் ஏற்பாட்டில் யூனிடன் ஆய்வக ஒன்றிணைந்து இலவச SPM கருத்தரங்கை புத்திரஜெயாவில் உள்ள யூனிடன் பல்கலைக்கழக வளாகத்தில் நடத்தியது. மிகவும் சிறப்பாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் 165ஆம் படிவ மாணவர்கள் கலந்து கொண்டு தன்முனைப்பு மற்றும் இறுதிக்கட்ட தேர்வு ஆயத்த நடவடிக்கைகள் மூலம் பயனடைந்தனர். இவர்களில் 30 விழுக்காடு மாணவர்கள் B40 எனப்படும் வருமானம் குறைந்த குடும்பங்களை சேர்ந்தவர்களாவர். அனைத்து மாணவர்களும் சம வாய்ப்புகளை பெற்று கல்வியில் வெற்றி பெற வேண்டும் என்ற SITA-வின் குறிக்கோளுக்கு ஏற்ப இக்கருத்தரங்கு நடத்தப்பட்டது. முக்கிய பாடங்களில் அனுபவம் நிறைந்த ஆசிரியர்கள் இக்கருத்தரங்கை வழிநடத்தினர்.
சரியான வழிகாட்டுதல், தன்னம்பிக்கை மற்றும் தேவையான ஆதரவு கிடைத்தால் மாணவர்கள் SPM தேர்வில் நிச்சயம் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையை SITA தரப்பினர் தெரிவித்தனர். SITA அமைப்பு என்பது TNB, இந்திய ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் நடத்தி வரும் ஓர் அரசு சார்பற்ற இயக்கமாகும். உணவகங்கள் மற்றும் கார் கழுவும் மையங்களில் ஜொகூர் குடிநுழைவுத்துறை அதிரடி சோதனை. ஆவணமில்லா 32 பேர் கைது. ஜொகூர் பாருவில் குடிநுழைவுத்துறை நடத்திய அதிரடி சோதனையில் ஆவணமற்ற 32 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஒப்சிலேரா, ஒப்ஸ்மின்யாக், ஒப்சாப்பு என்ற பெயரிடப்பட்ட இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் உணவகங்கள் மற்றும் கார் கழுவும் மையங்களில் சட்டவிரோதமாக வேலை செய்பவர்களை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்டன. மொத்தம் 96 வெளிநாட்டவர்கள் பரிசோதனை செய்யப்பட்டதில் முறையான பயண பத்திரம் அல்லது வேலை பெர்மிட் இல்லாத 32 பேர் கைதாகி தடுத்து வைக்கப்பட்டனர். இவர்கள் குடிநுழைவு விதிமீறல் காரணமாக மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றவியல் வழக்குகளுக்காக அல்ல. அனைத்து நடைமுறைகளும் சட்டப்படி நீதிமன்றத்தில் தொடரப்படும் என குடிநுழைவுத்துறை விளக்கியது. ராஜஸ்தானில் பேருந்து தீப்பற்றியதில் 20 பேர் மரணம், 16 பேர் காயம். இந்தியா ராஜஸ்தான் மாநிலத்தில் நேற்று அதிகாலை நிகழ்ந்த பேருந்து தீ விபத்தில் குறைந்தது 20 பேர் உடல் கருகி மாண்டனர். ஷார்ட் சர்க்கியூட் மின்சார கோளாறால் அந்த தனியார் பேருந்தின் பின்புறத்தில் முதலில் தீப்பற்றியது தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. ஓட்டுநர் பேருந்தை சாலையோரத்தில் நிறுத்த முயன்றாலும் தீ வேகமாக பரவி பயணிகள் உள்ளேயே சிக்கிக் கொண்டனர். 19 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் மரணமடைந்தார். 16 பேர் மோசமான தீ காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதிகாரிகள் DNA பரிசோதனைகள் மூலம் உடல்களை அடையாளம் கண்டு வருகின்றனர். பேருந்து பாதுகாப்பு விதிகள் மற்றும் ஆபத்து அவசர நேரத்தில் வெளியேறும் வழிகள் குறித்தும் விசாரணை நடைபெறுகிறது. இத்துயர சம்பவத்துக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த அனுதாபம் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார்.